வணக்கம். நெருப்பு தமிழன். விஜயும் வெளியில் வரலை, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளும் வெளியில் வரலை. என்னங்க நடக்குது? தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் தலைமறைவு. விஜயாவது ஒரு வீடியோ போட்டாப்புல, மற்றவங்க யாரையும் காணோம், யாரையும் எதுவும் பேசலை. இந்த இடத்துல முட்டையிடுற கோழிக்கு தான் வழி தெரியும். ஒரு கட்சியை உருவாக்குனவனுக்கு தான் அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும். நம்ம வெளியிலேருந்து எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், அது வேறு விஷயம். அரசியல்னு பொது வாழ்க்கைக்கு வரும்போது விமர்சனங்கள் என்பது பொதுவானது தான், அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இந்த இடத்துல இப்போ விஜய் கரூர் பாதிப்பின் போது இருந்திருந்தாலோ இன்னும் பெரிய கலவரங்கள் கூட நடந்திருக்கலாம், இன்னும் அதிகமான உயிர் சேதங்கள் நடந்திருக்கக்கூடும். இதே வேளையில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய நிர்வாகிகள் அங்கு சென்றிருந்தால் இன்னும் அந்த இடத்துல கலவரங்கள் நடந்திருக்கலாம், அவர்கள் தாக்கப்பட்டிருக்கலாம், இன்னும் பல்வேறு விதமான சம்பவங்கள் நடந்திருக்கலாம், உயிர் பலிகள் அதிகரித்திருக்க கூடலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். விஜய் அங்கிருந்து வர்றாரு. விஜய் நான் திரும்பி போகிறேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல். ஆனாலும் அங்கிருந்த விஜயோட நிர்வாகிகள் நீங்கள் வேண்டாம், அங்கே ரொம்ப ஆபத்து இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை வரும், வேண்டாம், கடந்து போங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் கடந்து போயிருப்பதாக ஒரு தகவல். அதற்கப்புறம் விஜய் அங்கே மறுபடியும் கரூருக்கு போகணும்னு எதிர்பார்க்குறாரு, எப்படியாவது போய் சந்திக்கணும்னு நினைக்கிறாரு. மறுபடியும் கூட்டம் கூடும். இப்போ மறுபடியும் கூட்டம் கூடும், ஒருவேளை மறுபடியும் கூட்டம் கூடி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஐயையோ, நிலைமை என்ன ஆகுறது? மறுபடியும் கூடி மறுபடியும் வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துருமாங்கிற ஒரு அச்சம் ஒன்று இருக்குது. அதற்கப்புறம் இந்த நிர்வாகிகள்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் யாரும் கட்சியினுடைய அனுமதியின்றி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஏன் அப்படின்னா விஜயே ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது கட்சியில் இருக்கிறவங்களாம் இங்கே குய்யான்னு கத்தவெல்லாம் முடியாது. அதனால் விஜயினுடைய அனுமதியை பெற்று தான் அவர்கள் பேச முடியும். இதுவும் உண்மைதானே? ஆகவே இப்போ இந்த இடத்துல நீங்கள் விஜய் செய்து கொண்டு இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கலாம், நல்லது இருக்கலாம், கெட்டாகவும் இருக்கலாம், எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடியவனுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். நம்ம வெளியில் இருக்கிறவன் என்ன வேணாலும் பேசலாம். இப்போ விஜய் ஒரு சாதாரணமான ஒரு சாமானியர் அப்படின்னா பரவாயில்ல, நம்ம என்ன வேணாலும் பண்ணி பார்க்கலாம். ஆனால் விஜய் அப்படிப்பட்ட ஒரு ஆளு இல்லை. அவர் இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம். அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை அவ்வளவு சீக்கிரத்தில் கலைச்சி விட்டுற முடியாது. அதனால் விஜயினுடைய இந்த ஒவ்வொரு முடிவுகளும் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா அவரோட இடத்துல இருந்து நீங்கள் பார்த்தால் நிச்சயமாக இதை நீங்கள் உணர முடியும். இவ்வளவு தான்.